ஏய் கேமரா உனக்கு ஓடாத, இங்கே வா. கேமரா ஸ்க்ரீனுக்கு வரணும். ஸ்க்ரீன் பிளே இங்கே வா. உனக்கு ஸ்க்ரீன் பிளே தெரில. அப்படி வா. அதான் கேமரா கரெக்டாக போஸ் கொடுக்குற. இது கேமரா. Tante, di vederci qualcosa di... Hola, ciao. Are you going to Finisterre? No, I'm just staying in Santiago only. Simply. Okay, but you... Just simply roaming. You're going to Finisterre. Camino, okay. ஏதோ யார் நடுக்கடையில் கடை போட்டு வச்சுருக்கிறது. கடை தானா? ஹாய், இன்றைக்கி வந்து சும்மா ஒரு எங்கள் பிளேஸை சுற்றி ஒரு வாக்கிங் போகிறேன். ஒரு நியூ பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். ஸோ எஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்களோட ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா, அந்த பில்டிங் தான் எங்கள் ஹாஸ்டல். ஓகே, யா ரொம்ப மூடு லோவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஃபஸ்ட் டைம் இந்த விலாகை நான் போஸ்ட் பண்ணணுன்னா கூட தெரியாது. பட் ஆனால் பண்ணலாம், ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், இது நல்லா வருதா என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இன்றைக்கி தான் கேமரா வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ எஸ், நம்ம வந்து போகலாம். என்ன இதை வந்து நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுவேன் எல்லாமே செக் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஓகே, லெட்ஸ் கோ. எவ்வளோ தூரம் போக முடியுதோ போகலாம். ஆக்சுவலி என்னென்னா, ஃபாரின் வந்தோடனே இது மாதிரி ஏதாவது வெளி கண்ட்ரிக்கு வந்தோடனே உங்களுக்கு ஃபீல் ஆகும். மேபி இல்லைனா மேபி இந்தியாவில் கூட எங்கேயாட்டு தனியாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபீல் ஆகும். கொஞ்சம் வாக்கிங் பண்ணால் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இட் ஃபீல்ஸ் ஸோ குட். அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டே இருக்கலாம். அது வந்து அந்த நடக்கும்போது நமக்கு மூடு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த லொக்கேஷன் பாருங்கள். திஸ் இஸ் வேர் நான் ஒரு சுத்த போனேன் இப்போ. ஸோ எஸ், நல்ல மரங்களுக்கான பிளேஸ். இந்த கல்லெல்லாம் எதில் செஞ்சுருக்காங்கன்னே தெரியல. இது வந்து கல்லை வச்சு தான் அடிக்கிருக்காங்களோ, பாறங்கள் வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. அது அந்த பாசி பிடிச்சாலும் அந்த பாசியே ஒரு ஆஸ்தெட்டிக் கொடுக்குது. ஸோ லுக்ஸ் அது சாதாரண செவரு தான், பட் பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. பட் இந்த இடத்து கிளைமேட்டுக்கு இதில் வந்துருக்க பாசி கூட அது ஒரு நல்லாயிருக்கு பார்க்க ஆஸ்தெட்டிக்காக. இந்த செவருன்னு பாருங்களேன், இதுவும் அதேமாதிரி தான். இட்ஸ் லைக் ஒரு கல்லாக வச்சுருக்காங்க. பட் அந்த இடத்துல புல் இதெல்லாம் முளைக்கிறனால அது நமக்கு ஒரு பார்க்க அழகாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இடமே பாருங்கள், ஒரு நல்ல வாக்கிங் போகிற பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் நைஸ். உண்மையில இதுமாதிரி இடத்துல நடந்து வரும்போது நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் இல்லையா? எஸ், அதெல்லாம் மலை. ஓகே, அநேகமான உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதான் மலை ஃபுல்லாக ஹைட்டாக இருக்குது. ஐயோ, கார் வருது. ஃப்ரெண்ட்ஸ்கார் அடுத்து தூக்கிடுவேன் நான் நவல்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறாரு. குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச விஷயம் குழந்தைகள் கூப்பிட்டு போகலாம் எங்கேனாலுமே. ஏன்னா அந்த எல்லா ரோடுமே ஓரளவு, இந்த ரோடுக்குன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம். நம்ம அந்த குழந்தைங்க உருட்டிட்டு போகிற வண்டி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸும் கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரோடுமே, ஈவன் இந்த பெரிய பெரிய ஹைவே இருக்குல்ல, அதில் கூட அந்த கரெக்டாக அந்த ரோடு இருக்கும். நம்ம நடந்து போகிறோம், அந்த ஸ்மூத்தாகவும் இருக்கும் ரோடு. அந்த ஊட்டிட்டு போனால் டக்கு டக்கு டக்குன்னு ஆடாமல் ஸ்மூத்தாக ஊட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அது வந்து 2 பர்பஸ் நினைக்கிறேன். ஒன்று குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு போகிறக்கும், இன்னொன்று அந்த வயசானவங்க இந்த வீல் சேர்லாம் வச்சுருப்பாங்க, அந்த இதுக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். அது ஓரளவு மெயின்டைன் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இங்கே. அது அட் த சேம் டைம் வாக்கிங்க்கும் அந்த இடம் நல்லாயிருக்கும். ஸ்மூத்தாக இருக்குமா நடக்குது. ஸோ வாக்கிங்க்கெலாம் ஒரு நல்ல ஸ்பேஸ் தான்.
ஆக்சுவலி இது ஃபுல்லாக ஐ திங்க் இது தான் நினைக்கிறேன். இல்லை அதுமாரி இந்த பக்கமும் சேம். ஆனால் என்ன காமெடினா இது தொப்பி உள்ள கீழே விழுந்துடாது கரெக்டாக போட்டிருக்கேன்னா. ஸோ அங்கே தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணி குடிச்சிக்கிறாங்க. ஸோ இதுவும் அதே பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெரிய வீடு இருக்குது. அது எதுக்கு இருக்குன்னு தெரில, குளத்துக்குள்ளே சாரி என்ன ரிவருக்குள்ளே. இது ஒரு குட்டியாக கொஞ்சம் வாய்க்கால் மாதிரி போகுது. பட் அந்த பக்கம் ஃபுல்லாக இதாக இருக்குது. ஓகே, எதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்குன்னு தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, அது ஒரு பாரஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. தண்ணி சவுண்ட் அழகாக கேட்குது. எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரிலங்க. ஏரியா ப்ரொடக்டா ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா? இந்த ஏரியா எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? ப்ரொஹிபிட்டோ எல் பாசோ உள்ளே போகக்கூடாதாம்பா, போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இதை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க? இங்கே ஏதோ கட்டிகிட்ருக்காங்கப்பா. நான் இருந்தாலும் ஒரு இடம் ரினியூ பண்ணி எதுவும் பண்ண போகிறாங்களா? கவர்மெண்ட் இடம்னு நினைக்கிறேன். அதுக்கே ஆற்றுக்குள்ளே இருக்குது. இந்தியாவில் உள்ள பணக்காரங்களே இங்கே வந்து வேணால் இந்த இடத்த வாங்கி வச்சுக்கோங்க. கேமராலாம் வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுண்ணா. ஓகே சரி. கலீசியா இதான் எங்களோட ஸ்டேட். ஆக்சுவலி ஸ்டேட்னா இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல நமக்கு, அது மாதிரி இங்கே வந்து ஸ்பெயினில் கலீசியா ஸ்டேட். நைஸ். ஆக்சுவலி இந்த ரோடுக்கு நான் இப்போ நான் முதல்ல வரேன். எங்கே போக போகிறேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி ரூட் இருக்கான்னு தெரியல. வா, வாட் அ நைஸ் ரூட். பார்க்க அழகாக இருக்குது. நைஸ். ஒரு கார் நிப்பி அடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே ஒன்றுங்க, இதாட்டும் ஒரு நல்ல இடமா இருந்தால் கிளம்பி வந்துடுவாங்க. நடக்க போகலாம், இது பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர். எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலுமே. இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இது ஆகஸ்ட் மந்த்து. ஸோ இது வந்து எல்லாருமே இந்த ஆகஸ்ட் மந்தில் ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ போர்ச்சுகல் போகிறோம், இல்லைனா வந்து ஏதாவது இட்டாலி போகிறோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு ஹாபியாகவோ இல்லை அது லைஃப் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இவங்களுக்கு வந்து யூரோப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து யூரோப்பில் உள்ள எல்லா கண்ட்ரிக்கும் போக முடியும், விசா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ நமக்கு வந்து எங்கேனாலும் போகலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா போகலாம், மகாராஷ்டிரா போகலாம். பட் என்னென்னா இதுவுமே ப்ரொடெக்டட் ஏரியாவா எழுதி வச்சுருக்காங்க. ஆஹா, நான் கரெக்டாக தான் போகிறேன்னா, இது எதுவும் ப்ரொடெக்டட் ஏரியா இல்லையே, பார்க்க வேறு ஏதோ வினோதமாக இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே ப்ரொடெக்டட் ஏரியான்னு வச்சுருக்காங்கன்னா இது அப்போ நான் ப்ரொடெக்டட் ஏரியாவாக தான் இருக்கணும். நம்பி போவோம். இது வழியே தான்ப்பா அந்த கப்பல் வந்தாங்க. ஸோ நம்பி போவோம். ஸோ எஸ், இப்போ எனக்கு நிஜமாகவே அந்த டிஸ்கவரி சேனலில் போகிற பையன் மாதிரி தான் இருக்குது. சாரி, அந்த ஆள் மாதிரி தான் இருக்குது. அவரை வேறு ஏதோ ஸ்பைடர் கிடச்சி காலி ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கடவுளை நல்லபடியாக கூப்பிட்டு வந்துரு. ஸோ எஸ், என்ன சொல்லிட்டுருந்தேன்? ஆமாம், இங்கே வந்து அதை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப வாவ், ஏதோ மரங்க நைஸ், பார்க்க தேக்கு மரமாக இருக்குது. எப்படி இருக்குல்ல இடம்? ஒரு கிராண்ட் கிராண்ட் போகிறாங்க. ஹலோ ஹலோ. ஆக்சுவலி ஹோலானா வணக்கம்னு அர்த்தம். இங்கே அது ஒரு கல்ச்சர்.
இப்போ உள்ள ஜென்ரேஷன் அவ்வளோ ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. பட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நான் பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் வயசா. என்னது இது? ஏதோ யார் நடுக்கடையில் கடை போட்டு வச்சுருக்கிறது. கடை தானா? ஏதோ குட்டி குட்டி படம்லாம் இருக்குது, வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது, பொம்மை இருக்குது. ஒருவேளை கடையை பேக்கப் பண்ணாமல் போயிட்டேன். ஒருவேளை பேர் எழுதிட்டு போகணுமோ? அப்போலாம் தெரிலங்க, சும்மா தான் போன மாதிரி இருக்குது. டொனேஷனா? டொனேட்டிவ். டொனேஷன் தான். ஓகே, டொனேட் பண்ணுற அளவுக்கு அங்கே வெல்த் இல்லை, அண்ட் வெல்த் ஆகலை. ஆக்சுவலி எனக்கு வந்து எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப பக்கம். இப்போ நான் எங்கள் ரூமில் இருந்து அவ்வளோ எங்கள் ரூமில் இருந்து ரொம்பவே பக்கம். நான் அதுக்குள்ளே பாருங்கள், ஏதோ காட்டுக்குள்ளே வந்துட்டேன். இது மாதிரி நேச்சுரல் சீனரி பிளேஸ் நிறையா இருக்கும். சும்மா கண்ணை மட்டும் ஏதாட்டும் ஒரு ஓரமாக போனால் கூட நம்மளால் வந்து நிறையா பிளேஸை பார்க்க முடியும். புரியுதா? ஸோ வந்து அது ஒரு பெரிய பாசிட்டிவ் எங்கே நான் படிக்கிற இடத்துல. ஸோ வந்து எங்கேயாவது போகலாம். இது மாதிரி சுற்றி நிறையா சின்ன சின்ன ஹில்ஸு, இது மாதிரி ஃபாரஸ்ட்டு. வாரத்துக்கு இப்போ எல்லா வாரமும் போனாலுமே என்னால் எல்லா பாதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு மேப் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பக்கம் ட்ரை பண்ணலான்னு. இது மாதிரி ஒவ்வொரு இடமா கம்ப்ளீட் பண்ணி லெட்ஸ் சி. அட்லீஸ்ட் நான் இங்கேருந்து என்னோடய படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் என் கால் தரம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஏம் இருக்குது. பட் லெட்ஸ் சி. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே. Come on. நைஸ். ஸோ இந்த ஃபோட்டோ இதுக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். போலார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பு, போலார் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணணும், அதை ட்ராக் பண்ணிட்டே வரும். அதை வந்து நான் இப்போ எங்கேயாட்டு நிற்கிறேன், எங்கேயாட்டு ஒரு இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி போட்டு அந்த இடத்துல நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேப்பில் வந்து அது காமிக்கும் நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஐ லவ் இட். இன்னும் சிலருக்கு அது பர்சனலாக பிடிக்கும். பப்ளிஷ் டன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஃபோன் தெரியுதா? ஸோ இதில் வந்து இப்போ வந்து இப்படி காமிக்கும் மேப் மாதிரி. இதில் வந்து நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். நான் ஆக்சுவலி எங்கே இருந்தேன்? இங்கே இருந்தேன். இதான் எங்கள் வீடு. ஐயோ, என்ன என் ஃபோட்டோ அங்கே போய் பப்ளிஷ் ஆகிருக்கு? நோ, தப்பாக பப்ளிஷ் ஆகிட்டுங்க. டீலேட். நான் இப்போ இங்கே இருக்கேன். இங்கே தான் ஸ்டெப் ஆட் பண்ணணும். எஸ், கரண்ட் லொக்கேஷனில் ஸ்டெப் ஆட் பண்ணி இப்போ அந்த ஃபோட்டோவை நான் வந்து ஆட் பண்ணணும். எஸ், 8:08க்கு நான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிலங்க. ஆக்சுவலி நான் கேமரா ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். பப்ளிஷ் ஸ்டெப். எஸ், இப்போ என்னென்னா, எஸ் நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் போயிருக்கேன். போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு வந்திருக்கேண்ணா. ஓ, எனக்கே தெரிலங்க. இப்படி போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இப்படி ரெக்கார்ட் ஆயிரும். நம்ம அங்கங்கே போய் எங்கேயா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நான் போன கால் தடங்கள்லாம் இங்கே ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆப் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஐ டோன்ட் நோ இது ஃபோனில் ஒழுங்காக ரெக்கார்ட், உங்கள் கேமரா ஒழுங்காக ரெக்கார்ட் ஆச்சானு, பட் ஸ்டில் ஸோ ஐ லவ் திஸ் ஆப். இப்போ எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அது வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டா போதும், அது பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம வந்து எங்கேயாட்டு ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிடிச்ச இடத்துல ஒரு 10 இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அந்த எங்கே நிற்கிறோமோ அங்கேயே அப்லோட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வேறு ஸ்க்ரீன் அப்பப்போ ஆஃப் ஆயிடுதியா? ஓகே, ஃபஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்க்ரீன் லாக்கை வந்து ஒரு பேட்ரி கம்மியாக இருக்கிறதுனால லாக் ஆகுதோ இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நான் வந்த ஸ்பீடில் ரிட்டர்ன் போகணும். இது ஏதோ இப்படியே நடந்து போனேன்னா நான் வந்து இது என்ன 3 முக்கா இருக்குது. ஹெலிகாப்டர்
நான் இப்படியே நடந்து போனேன்னா எங்கே போய் முடிஞ்சு இங்கே ஒரு பாதை இருக்குது. இது நான் வந்த பாதை, இங்கிட்டும் ஒரு பாதை இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறது? மேப்பில் தான் செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இது போதும். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா படத்தில் வந்த மாதிரி ரொம்ப தூரம் வந்துட்டு இனிமேல் நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி. இதுக்கு மேலே என்னால் போக முடியாது. இதுக்கு மேலே போனோன்னா வேறு ஏதோ பக்க ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். கலிஷாலேருந்து லூகோக்கு போனாலும் போயிடுவேன். மேப்பு நெட்ஒர்க்காதா? நெட் இருக்குதுப்பா, நடுக்காட்டுக்கும் நெட் இருக்குது, பாராட்டலாம். இப்போ நான் வந்து என்னோடய ப்ளேஸுக்கு போகணும். மை ஹோம் பக்கம்தான். அப்படியே நடந்து போகணுண்டா. இங்கேருந்து நான் பஸ்லாம் போக முடியுமா? ஓகே. ஸோ வந்து இந்த பக்கம் போகணுமா? நான் இப்படி போனா டேரக்ஷன் கரெக்டாக தான் காட்டுதா? ஓகே, ஃபாலோ பண்ணி போவோம். நைஸ். 39 மினிட்ஸில் நம்ம திருப்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் மேப் சொல்கிறாப்புல சுந்தர் பிச்சையோட ஆர்டர். ஸோ நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம். ஆக்சுவலி நம்ம இங்கிட்டேருந்து வந்திருக்கோம். ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கிட்டேருந்து வந்து இங்கேருந்து நின்றுருக்கோம். திருப்பி இங்கிட்டு போய் இப்படி போய் அப்படி போய் நம்ம அப்படி போக போகிறோம். ஸோ எஸ், வரலங்க. ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். வலியானா லைட்டாக ஏங்க விஸ்டம் ட்ரூத் இங்கிட்டு டீத் இங்கே இருக்குது. இங்கே தானே வலிக்கணும், அது இங்கிட்டு வரைக்கும் வலிக்குது. எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்குமோ? எதுவும் இருக்கக்கூடாதியா. எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஏதாவது தொடங்கினா ஏதாவது நடந்தது. அன்றைக்கி அப்படி தான் பேஸ்கெட் பால் விளாடலான்னு போனேன். எனக்கு பேஸ்கெட் பால்லாம் என்னென்னு கூட தெரியாது. சரி பசங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு போனேன். மொதல் நாளே காலை உடச்சிட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஜெனினா சொன்னோன்னா நல்லா தான். ஓரளவு ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தான் விளாண்டோம். எனக்கு குயிக்காக ஓரளவு கற்றுக்கிட்டேன். அது என்னோட திமிரு தான். ஆக்சுவலி பேஸ்கெட் பால் இப்படி இது பண்ணுவோம், நவுலுவோம்ல. அப்படி பண்ணும்போது கால் லைட்டாக இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்போது ஒரு 2 நிமிஷம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? உடனே நான் வந்து ஓகே ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தேன், சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் விளாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் லைட்டாக ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. எனக்கு திடீர்னு ஒரு வயல்வெளிக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு இடம். வெளியே வந்துட்டோம், காட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். சூரியன் மறைக்குதில்ல கேமராவை. காட்டு வெளிலேருந்து வெளியே வந்து விட்டோம். ஸோ எஸ், இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னு முருகா விளாண்டுருந்தேன். கால் இதாகிடுச்சு, லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட். அது பாட்டு நல்லா தானே இருக்குன்னு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் விளாண்டோம். நல்லா விளாண்டோம், ஒன்றுமே தெரில அப்போலாம். அதுக்கப்புறம் சரி விளாண்டு முடிச்சாச்சு செம. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட போனோம். சாப்பிட போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். லைட்டாக வலி அப்படியே ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறுது. ஏறி சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்பவே சொன்னேன், இதே வலிக்குதில்ல, வலிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பசங்கிட்ட பண்ணேன். ஓகே அதான் ஆனால் உன்னால் நடக்க முடியுதுல்ல, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நடக்க முடியாத அளவுக்குலாம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆச்சு, நடக்க முடியாதெல்லாம் ஆச்சு. ஒரு 2-3 நாள் லேப் வர முடியல அப்படிலாம். ஏன்னா நடக்கலாம் முடியுது, நடந்தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறேன், நடக்க முடியல. ஒத்த காலேஜ் நொண்டி அம்மையை. அதுக்கப்புறம் எங்கள் சைனா சீனியர் தான் என்னை பிடிச்சி கையில் பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் எல்லா டீட்டெயிலும் நினைவுக்கு வருது. ஓரளவு தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் லேட்டராக நினைவுக்கு வருது. ஆமாம், விளாடும்போது கால் வாமாக இருக்கும் இல்லை, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. இப்போ நான் விளாண்டே இருக்கும்போது கால் வாமாக இருக்கும். அதான் எப்போனாலும் வார்ம் அப் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து அந்த ஜாயின்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட்டாக இருக்கும்போது நமக்கு எந்த பெயின் இதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹீட் அப்படியே அமுங்கும். கோல்டான பிறகு சமம் தான் அப்படிங்கிற லேட்டராக புரிஞ்சு. வா நல்லா இருக்குங்க வியூ. இது உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியலையே. ஆக்சுவலி ஏன் அப்பப்போ தெரியுமான்னு தெரியலன்றேன்னா, நானே இந்த கேமரா இப்போ தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த வியூவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, நான் எதாவது வழி கண்டுபிடிச்சி தெரிய வச்சுக்கிறேன். நைஸ். ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு
அந்த மலை மாதிரி தெரியுதா, நடுவில் பள்ளமாக இருக்கா, அதான் எங்கள் ஊர். இப்போ அந்த பள்ளத்தில் தான் வாழ்கிறோம். போர் அடிச்சுன்னா ஏதாட்டும் ஒரு மேடுக்கு ஏறிக்கலாம், ஃபுல்லாக காடு தான். அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு மேடுக்கு ஏறி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சத்தியமாக எனக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரியாது. கண்ணை மூட்டு ஒரு இடத்துல நடந்து வர ஆரம்பிச்சேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதே மாதிரி யாராட்டும் இங்கே படிக்க வரணும்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மெயின்லி ஃபார் இந்த ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஏதோ மூடு ஏதாவது கூலாக இருக்குது, சின்னது அப்செட்டாக இருக்குன்னா ஒரு ஸ்மால் வாக்கிங் போதும். அதை விட்டு நம்ம சிட்டிக்கெலாம் பண்ணு வச்சுக்கலாம். இது எங்கே போகுது தெரியல இந்த ரோட்டு. சிட்டிக்கெலாம் போனோம்னா நடக்க முடியாது. நடக்க முடியும்னா மெயின் ரோடில் தான் நடக்கணும். கேங் 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 கேங்னு இருக்கிற சவுண்டு நமக்கு வந்து மண்டை வெடிச்சிடும். ஸோ இப்போ இந்த வியூ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைஸ்ல. எஸ் வா. இந்த கேமராவில் இன்னொரு 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று என்னென்னா, ரெக்கார்ட் பண்ணிருக்கும்போது எப்படி வந்து நான் பேக் கேமரா ஷிஃப்ட் பண்ணுறது கேட்கலாம். இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தெரியாமல் இருக்கான்னு இப்போது நான் வச்சிருக்க ஆப்ஷனில் இல்லை. மேபி உள்ளே போய் செட்டிங்ஸில் எடிட் பண்ணுவான்னு தெரில. இன்றைக்கி மத்தியானம் தான் கேமரா வந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னொன்று, நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ இந்த வியூலாம் ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் சே. கடைசியில் காட்டிலேருந்து வயல்வெளிக்கு வந்தோம். வயல்வெளியிலேருந்து கமான் கடைசியில் நம்ம வந்து இப்போ ரோட்டுக்கு வந்துடும். எஸ், இதுதான் ரோடு. இங்கேருந்து பார்க்க சாண்டியாகோ சர்ச்சு பயங்கரமாக தெரியுதுங்க. ஹோப் இட் ஷுட் ரெக்கார்டு கிளியர்லி. தெரியுதா அங்கே ஒரு 3 குச்சி மாதிரி தெரியுதா? அதான் சாண்டியாகோ சர்ச்சு. மோஸ்ட் ஃபேமஸ் சர்ச், மோஸ்ட் ஃபேமஸுங்க. சாதாரண சர்ச்சு கிடையாது. ஆக்சுவலி வேர்ல்டில் டாப் 3 ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியில் இது ஒன்று. ஓகேவா? மெயினாக இங்கே தான் வந்து சென்ட் ஜேம்ஸ் வந்து இங்கே தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கேமரா பேட்டரி இஸ் வெரி லோ, ப்ளீஸ் சார்ஜ் சூன். சார்ஜ்லாம் பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே, நான் இன்னொரு பேட்டரி வச்சுருக்கேன். இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாமோ பார்ப்போம். No, ma infatti ti ripete. Però è importante di vederci qualcosa di... Hola, ciao. Ciao. Are you going to Finisterre? No, I'm just staying in Santiago only. Simply. Okay, but you Just simply roaming. you're going to Finisterre. Camino, okay. Hola. Okay, great. See you. See you. No, bro, ma io c'avevo dei motivazioni. ஸோ எஸ், இது இவங்க கரெக்டாக கேட்டாங்க. கேமினோன்னா என்னென்னா, எல்லோரும் நான் எதாவது சொன்னேன், கிறிஸ்டியானிட்ட வந்து ஜேம்ஸ் வந்து இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த முருகன் கோயில் நடந்து போகிறது, எல்லாம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்து போகிறது போகலாம். அதே மாதிரி இங்கே இதே மாதிரி போர்ச்சுகல்லேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து அங்கேருந்துலாம் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வருவாங்க. அது இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெரிய பேக்லாம் வச்சுருக்காங்களே. ஸோ வந்து பேசிக் நீட்ஸுக்கான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு பாதமாக இருக்கும். அந்த பாதையை அப்படியே பிடிச்சி வந்துடுவாங்க. அதுக்கு தான் அந்த சிம்பிள்லாம் இருந்துச்சுல்ல, அந்த கேமினோ சிம்பிள் மாதிரிலாம் இருக்கும். அதை அப்படியே பிடிச்சி நடந்து அந்த சிம்பிள் அந்த இருக்குது, நான் காமிக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போனாங்கன்னா கரெக்டாக அது வந்து சர்ச்சை போய் அடையும். ஓகேவா? ஓகே, அந்த ஒரு சிப்பி மாதிரி சிம்பிள், நான் உங்களுக்கு அந்த இங்கேயே போர்டு இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்கன்னா சர்ச்சை போய் அடையும். இது வந்து ஒரு வாக்கிங் பாத் மாதிரி, ஸோ புனித பயணம் மாதிரி. அதனால் அது அவங்க தான் அதுக்கு போகிறாங்க. ஸோ நான் இதான் அது. ஓகே, அந்த டைரெக்ஷன் காட்டுறது. ஓகே, இது நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு போனோம். நம்ம வந்து என்றைக்குமே புனிதமான இடத்துல வாழ்ந்துட்டுருக்கோம். அங்கே ஊரில் என்னென்னா திருச்செந்தூர், எல்லோரும் திருச்செந்தூர் வருவாங்க. நம்ம திருச்செந்தூரில் இருந்துட்டு வணக்கம் திருச்செந்தூர் இங்கே தான் திருச்செந்தூர் போங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இந்த சாண்டியாகோ இங்கே இருக்குது. எல்லோரும் வராங்க, வாங்க அப்படின்ட்டு. ஏதோ கடல் புண்ணியத்தில் ஏதோ புனிதமான பூமியிலேயே நம்ம வந்து குப்பை கொட்டுற மாதிரி இருக்குது. எஸ்,
பூனை இங்கே வா, வருவியா? ஏல அவ்வளோ தைரியமா பாரு. செல்லம் அத்தாடி, இரு இரு. ஐயோ சுச்சுக்குட்டி. சரி 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 சரி, ஒன்றும் இல்லைம்மா. அடப்பாங்களா, என்ன நம்பியும் போ. சரி, எனக்கு போனா ரொம்ப பிடிக்கும். இங்கே என்னடா திங்கிறீங்களா? இது இல்லைடா, விளாட்றதுக்கு தான் நான் கூட்டேன். ஐயோ சரி பசிக்குதான், இன்னும் உனக்கு தடவை ஒன்றுமேங்க வா. எஸ், பேட்ரி போட்டாச்சு. இந்த பூனை இன்னும் என்ன விட்டு போகல. ஆக்சுவலி பேட்ரி போகணுன்னு இது முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் இதனால் இந்த பூனையை பார்த்தோன்னே சரி பேட்ரி மாற்றி கண்டென்ட்டை போட்டுவோம் அப்படின்னு பேட்ரி சேஞ்ச் பண்ணியாச்சு. லெட்ஸ் சி. ஆனால் இதுலேயும் பேட்ரி கம்மியாக தான் இந்த மாதிரி இருக்குது. பேட்ரி புதுசு, ஆனால் இது சார்ஜும் போட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, எவ்வளோ தூரம் தாங்குறதோ தாக்கவும். ஸ்டிக்கு மாட்டலையா? இதுதான் செல்ஃபி ஸ்டிக்குங்க. அரே செல்லக்குட்டி, ஒன்று தூக்கிட்டு போயிடுவா பேசாமல் எங்கள் வீட்டுக்கு. நீ வந்தது என்னை பேட்டரி மாற்றுறதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்கு தான். ஏய், கேமரா உனக்கு ஓடாத, இங்கே வா. கேமரா ஸ்க்ரீனுக்கு வரணும். ஸ்க்ரீன் பிளே இங்கே வா. உனக்கு ஸ்க்ரீன் பிளே தெரில. அப்படி வா. அதான் கேமரா கரெக்டாக போஸ் கொடுக்குற. இது கேமரா இங்கிட்டா. சச்சோ, என்ன தமிழ் புரியுமா உனக்கு? ஸ்பானிஷ் போனேன். ஏய், உனக்கு எதாவது ஃபீல் ஆகும் உண்மையில், வினோதமான ஏதோ பாஷையில் பேசுகிறானே அப்படின்னு. இது வரைக்கும் இப்பெல்லாம் வார்த்தையை எனக்கு கேள்விப்பட்டதில்லை. இல்லை என்ன சரி, இங்கே வாங்க வா. சரி உனக்கு தடையோட பிடிச்சிருக்காங்க வா. இங்கே வாங்க வா. ஏதோ நாய் வந்துட்டு என்ன கொஞ்சிடா அப்படின்ட்டு. சரி நான் போவா. சரி உன்னை ஒரு தடவை தூக்கிக்கிறேன். போவா. பாப்பமா, உனக்கு பெரிய எனக்கு மனசில் தான் இருந்தாலும் நான் போய் ஆகணுமே. கேமரா பாரு. ஓகே, போஸ் கொடுத்துட்டியா? பாய் சொல்லு. போய்ட்டு வா. சரியா? அநேகமாக இந்த ரூட்டுக்கு நான் வர மாட்டேன். ஏன்னா நான் புது இடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வந்தால் பார்க்கலாம். பாய். இல்லை, என் பின்னாடியே வர. உங்கள் வீட்டு ஓனர் யாரு? சச்சோ, சரி பாய். உன் எல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது? இல்லை, பின்னாடி வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். சரி, இல்லை நான் சாப்பிட்ற எதுவும் வைக்கல. சரி, உனக்கு கொஞ்சணுமா? எவ்வளோ தான் கொஞ்சிடுது, போதும் டிச்சலும். போய்ட்டோம். சரியா? சோ பாய். தலைவன் தெரியுறானா? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கே தெரியல. அந்த வந்துட்டேன். சரி, உன் எல்லை வரைக்கும் எப்படி வருவேன்னு தெரியும். நான் எல்லையை தாண்டி, ஐயா கருப்பை மாதிரி எல்லையை தாண்டி வரமாட்டான். நின்றுட்டான், அதான் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, தலைவன் வேறு யாரையும் பார்த்துட்டான். இல்லை வராதில்ல. அப்படி வாரானே. சரி, நைஸ். என்ன சத்தமாக கேட்குது? இது பாதை தானா? காஃபி ஷாப். இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஃபேமஸான காஃபி ஷாப். இந்த ஆக்சுவலி இந்த ஏரியாவிலே தான் ஒரே காஃபி ஷாப்னு நினைக்கிறேன். காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், எவ்ரிதிங் நைஸ். எனக்கு எதுவும் பசிக்கல, ஆனால் எனக்கு தண்ணி தான் கிடைக்குது. இவங்கள பார்த்து சாப்பாடுன்னு பார்த்தோம்னா நமக்கு தண்ணி தான் கிடைக்குது. வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. எங்கே போனாலும் தண்ணி முக்கியம். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா சொல்லி முடிஞ்ச மாதிரி. நிறைய ரூட்டு போகுது. எந்த பக்கம் போனால் பாருங்க, நல்லா உட்காந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க. போனோம். ஆனால் ஒரு கடை இருக்குது. இந்த கடை பேர் என்னது? நெசோனா அல்மேஸ் தானே. ஓகே, இந்த கடையை தாண்டி அப்படின்னு வீட்டை நடிச்சு போனோம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க.
விஸ்டம் இப்போமா வரணும் 27 வயசு கழிச்சு. எல்லா கருமும் சின்ன வயசுலேயே வந்து தொலைஞ்சிடக்கூடாதா? எஸ். ஸோ நம்மளோட பயணம் இனிதே நடந்து கொண்டிருக்கிறது. ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். கதவில் அந்த பறவை மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்க, தெரியுதா? க்யூட்டாக இருக்கேன். இங்கே அதே மாதிரி மரம் அங்கே பார்த்தோம்னா பெரிய மரம், என்ன மரம் தெரியலையே. I don't know. Okay. கார் போகிற ரோடு கூட நல்லா தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு ரூட் அத்துப்படி. தனன தனன இதுதான் அந்த ஆரோட ஒரு சைடு. நைஸ்ல. இதெல்லாம் அப்படியே மீன். ஐயோ மீன் உங்களுக்கு தெரியுதான் தெரியலையே. காட்டும் மீன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கேமராவுக்கு நான் கோடி தேங்க்ஸ் சொல்லலாம். தெரியுதா ஒரு குட்டி மீன் ஓடுறது? மேலே மிதக்கிற பூச்சை பார்த்துட்டு மீன் சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலி மீன் ஓடிச்சு, எனக்கு டவுட்டு தான் தெரிஞ்சிருக்குமான்னு. பட் தெரிஞ்சுக்கோங்க, மீன் இருக்குதுல்ல. நைஸ் பிளேஸ். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே கரெக்டாக இன்னொரு நாள் நான் வரும்போது இந்த இடத்து வழியாக வந்தேன். இங்கே தெரியுதா இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட் வழியாக வந்தேன். இது ஒரு ரூட்டு, இது ஒரு காட்டுக்குள்ளோட. இதுவும் செமையான பிளேஸு இது. ஆனால் இது வந்து ரிவர் ஓரமாகவே இருக்கும், செம பிளேஸு. பட் ஆனால் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான இடம் போகலான்னு போனேன். மேபி இது உண்மையிலே நல்ல பிளேஸு. நம்ம திருப்பி கூட வரலாம், செகண்ட் டைம் கூட வரலாம். சில படம்லாம் பார்த்தாலுமே செகண்ட் டைம் பார்க்கலாம் தோணலாம், அது மாதிரி இடம் இது. ஸோ இன்னொரு நாள் விளாக் எடுத்து கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தேன்னா இந்த இடத்த ஆக்குபை பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ எஸ், இதுக்கப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் அவ்வளோ தெரிஞ்ச ஏரியா தான் இது. அப்படியே போய் மெயின் ரோடு அடையும். மெயின் ரோட்லேருந்து சார்னு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, இங்கே அடிக்கடி இது மாதிரி ஒரு மாதிரி பழைய வீடெல்லாம் இந்த வச்சுருக்காங்க. ஒருவேளை வாழ்ந்துருந்துட்டு ஓனர் என்ன இருப்பாங்க? பழைய காலத்து வீடு ஒருவேளை கவர்மெண்ட் எடுத்துருச்சா, இல்லை ஓனர் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் போட்டு வச்சிட்டாரா என்னன்னு தெரில. வாட்டெவர். Yes, finally we reach the main road. தெரியுதா? மெயின் ரோட் ஆஃப் சாந்தியாகோ தி கம்போஸ்டெலா. இதை அப்படியே பிடிச்சி போனோன்னா எங்கள் வீட்டுக்கு கூட வந்துடும். பஸ் எங்கள் ஊரில் பஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பஸ் மாதிரி தான் இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். எஸ், ஒரு நாள் ஊருக்குள்ளே போயும் நான் விளாக் எடுக்கிறேன்.
மாலுக்கு போகிறது எப்படி பஸ்ஸில் ஏறி போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. கேமரா பேட்டரி இஸ் வெரி லோ, ப்ளீஸ் சார்ஜ் சூன். ஓகே எத்திக்கொண்டு காரு. ஐயோ கேமராவில் அத்திக்கொண்டா தெரியுதான்னு தெரியலையே, அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. செம குட்டிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் போக முடியும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் மேபி 2 பேர் போகலாம். ஓகே சார்ஜ் இல்லை. நான் எந்த லொக்கேஷனில் ஸ்டாப் பண்ணலாம்னு தெரியல, மேபி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அனைவரும் அந்த பூனை ஃபுட்டேஜோடய ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியது. பூனை வந்து என்னோடய மோட்டிவேஷனை கூட்டி விட்டுருச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் லொக்கேஷன் இஸ் பெட்டர். நான் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். எஸ் பை பாய். இதுக்கு மேலே முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்லேயும் வேலை கிடையாது, போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பை பாய், see you guys. என் கேமரா தான் எனல் மறைக்குதுன்னு பார்த்தேன். ஓகே see you, பாய். மேபி நெக்ஸ்ட் வாக்கில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.